விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி ஏப்ரல் 10ஆம் தேதி உலக அளவில் பிரம்மாண்டமாக வெளியாகிறது. இப்படத்திலும் அஜித்துக்கு ஜோடியாக த்ரிஷா தான் நடித்துள்ளார். அவருடைய கேரக்டர் பெயர் ரம்யா என தயாரிப்பு நிறுவனம் சமீபத்தில் அறிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்து படத்தின் டீசர் வெளியாகி ரசிகர்களை கொண்டாட வைத்துள்ளது. இந்த டீசர் அஜித்தின் கெரியர் பெஸ்டாக இருப்பதாக பலரும் கூறி வருகின்றனர். அதுவும் முழுக்க முழுக்க அஜித் ரசிகர்களுக்கு ட்ரீட்டாக இருப்பதோடு வெறித்தனமாக கொண்டாடியுள்ளனர். மேலும் டீசர் சென்னை உட்பட மற்ற இடங்களில் இருக்கும் முக்கிய தியேட்டர்களில் வெளியாகியிருக்கிறது. இந்த டீசருக்கே இப்படி கொண்டாட்டமா என பலரும் அசந்து போயிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து படத்தின் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை பற்றிய செய்திகள் வெளியாகி வருகின்றன. பல வருடங்களுக்கு பிறகு அஜித் படத்திற்கு இசையமைக்கிறார் ஜி.வி. பிரகாஷ். இவர் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் குட் பேட் அக்லி படத்தின் பின்னணி இசை மற்றும் பாடல்கள் குறித்து பேசியிருக்கிறார். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள இப்படத்தின் இறுதிக்கட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. குட் பேட் அக்லி படம் குறித்து ஜி.வி. பிரகாஷ் சொன்னது, கிரீடம் படம் முழுக்க கதையை மையப்படுத்தியே இருக்கும். இதில் 3 ஹிட் பாடல்கள் கொடுத்தேன். 18 ஆண்டுகள் கழித்தும் கூட இப்பொழுதும் அப்பாடல்கள் எல்லோராலும் கொண்டாடப்பட்டு வருகின்றன. இந்த முறை முழுக்கவே ஹீரோவை மையப்படுத்திய கதைதான் குட் பேட் அக்லி. ஹீரோவின் மாஸ் காட்சிகள் அனைத்துமே எனது பெஸ்ட் எனவோ அதை கொடுத்திருக்கிறேன். ஏற்கனவே மாஸ் இன்ட்ரோ பிஜிஎம் பல வந்திருக்கிறது. அவர்களிடம் இருந்து மாறுபட்டு நான் என்ன அஜித்திற்காக பண்ண போகிறேன் என்ற கேள்விக்கு சரியான பதிலாக இந்த இடத்தில் என் இசை இருக்கும். ஆதிக் ரவிச்சந்திரன் எப்பொழுதுமே வித்தியாசமான பிஜிஎம்ஐ விரும்புகிறவர். திரையில் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்க விரும்புகிறவர். அதற்கு தகுந்தவாறு மாஸ் காட்சிகள் வைத்திருப்பார். அதை தாண்டி இசையாக ஒரு எனர்ஜி கொடுக்க வேண்டும். அப்படித்தான் பணிபுரிந்து வருகிறேன் என்று தெரிவித்துள்ளார். இந்த படத்தின் பாடல்களும் சிறப்பாக வந்திருக்கிறதாம். விரைவில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அறிவிப்பு வெளியிட இருக்கின்றனர். டீசர் கொண்டாட்டம் முடிவடையும் முன்பே பாடல் அறிவிப்பு ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் என எதிர்பார்க்கலாம்.